வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். எப்படியாச்சும் விஜயோட முகத்துறைய கிழிச்சிடணும்னு எவ்வளவோ பாடுபட்டு மாறனும் வீராவும் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. விஜி பிரெக்னண்டா இல்லைங்கிற விஷயத்த மாறன் வீரா வெளிக்கொண்டு வருவாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த எபிசோடு ப்ரமோ ப்ரிடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். விஜயும் சக்சஸ்ஃபுல்லா எப்படியோ வளைகாப்பு நடத்துற அளவுக்கு வந்துட்டாங்க. வளைகாப்புக்கும் எல்லாரும் வளையல் போட்டு அவங்களுக்கான அச்சதெல்லாம் தூவி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் மாறன் வீரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இதுதான் நல்ல சமயம், சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க, அதனால நான் போய் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துடுறேன், நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. சரி மாறா, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு வீராவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்க இடத்த காமிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் விஜய்க்கு வளையல் போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வச்சு முடிச்சிடுறாங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒரு அம்மா சும்மா நீ இருக்குதா அதை சொல்லுது, ஏன் வீராமா நீங்க என்ன நின்றுட்டு இருக்கீங்க, நீங்களும் போய் இந்த வைக்க வேண்டியதானா, ஏன்னா நீங்களும் இந்த வீட்டுக்கு ஒரு சம்மந்தி தானே, போய் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ரொம்ப கம்பல் பண்ணோன்னே சரின்ட்டு இவங்களும் அர்ச்சதை தூவலான்ட்டு வர்றாங்க. அதை கேட்டோன்னே செம்ம கடுப்பாயிடுறாங்க. இவங்க வர்றதை பார்த்துட்டு விஜய் சொல்றாங்க, சித்தி இவங்களை வர வேண்டாம்னு சொல்லுங்க சித்தி, நானும் என் பிள்ளையும் நிம்மதியா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல சித்தி, ஏன் சித்தி இப்படி பண்றாங்க, அங்கேயே இருக்க சொல்லுங்க, இல்லாட்டி நான் எழுந்திரிச்சு போயிருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன்ல பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியே நின்று நம்ம வீரா பார்த்துட்டு இருக்காங்க. போடுறி ஆட்டம் போடு, இதுவும் போடு, இதுக்கு மேலையும் போடு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாறம் வந்துருவான், அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு ஆப்பு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வீராவும் வள்ளிக்கும் இதெல்லாம் கேட்டுட்டு செம்ம கடுப்பாகுது. என்ன இவ ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் விட்டா என்னமோ உண்மையாவே இவ பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, வரட்டும் மாறம் வந்தான்னா இவனுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதை வெளியே காட்ட முடியாது, அதனால வீராமா அப்படிங்கும் போதே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. முத்துலட்சுமியும் அங்க இருந்து போயிடுறாங்க. வார்த்தையா உன்னை எப்படி அசிங்கப்படுத்தணும் பாரு, இன்னும் இருக்குது, நான் மட்டும் இந்த வீட்டுல நிரந்தரமா இருந்துட்டேன்னா உன்னையும் உன் பிள்ளைகளையும் என்ன படாத பாடுபட்டு துரத்து விட போறேன் பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜய். ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. டாக்டர் கிட்ட அந்த ரிப்போர்ட்டை வாங்குறாரு மாறன். டாக்டர் இதுல ரிப்போர்ட்ல என்ன இருக்கு, அவ பிரெக்னண்டா இல்லைன்னு தான் இருக்கு அப்படின்னு டாக்டரும் சொல்லிடுறாரு. இது போதும் டாக்டர், இது ஒன்ன வச்சு அந்த விஜய முடிச்சு கட்டிடுறாரு, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு மாறன் வந்துகிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல வீரா மட்டும் வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. வீராவே நலுங்கு வைக்க சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல அப்படின்னு வீரா சொல்றாங்க. இல்ல வாமான்னு சொல்லி நலுங்க வைக்க சொல்லி கூட்டிட்டு போறாங்க. விஜிக்கும் நலுங்கு வைக்கிறாங்க. அப்போ மாறனை காணாங்கிறத நோட்டீஸ் பண்றாங்க விஜி. ஆஹா, ஏதோ இது தப்பா தெரியுதே, மாறன் காலை காணோம், ஏதோ வில்லங்கம் பண்ண போறான் அப்படிங்கறத விஜி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. அதனால கண்மணி கிட்ட ஜாட காமிச்சு பின்னாடி பக்கம் வர சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கிற ஒரு பொய்ய சொல்லிட்டு பின்னாடி பக்கம் வர்றாங்க. அங்க கண்மணி நின்றுட்டு இருக்காங்க. என்னக்கா ஆச்சு, மாறன் எங்க போனாரு, காணோம் ஆளவே அப்படின்னு கேக்குறாங்க விஜி. அதுக்கு கண்மணி சொல்றாங்க, ஆமா மாறன் இப்போ இங்க இல்ல, ரிப்போர்ட் வாங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரிப்போர்ட் வாங்கவா, என்னக்கா ரிப்போர்ட் அப்படின்னு கேக்குறாங்க விஜி. அதுதான் நேத்து டாக்டர் உனக்கு டெஸ்ட் எடுத்தாங்களா, அதுக்கான ரிப்போர்ட் விஜய் அப்படின்னு சொன்னோடனே ஓஹோ, இவன் இந்த பிளான பண்ணிக்கிட்டு தான் இவ்வளவு சர்வசாதாரணமா இருந்தானா, இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்றாங்க விஜி. சரிக்கா, அவரு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வரட்டும், நான் போய் அந்த நலுங்கு வைக்கிற இடத்துல போய் உட்காறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி விஜய் அப்படின்ட்டு கண்மணியும் அங்கிருந்து போயிடுறாங்க. கண்மணி போயிட்டாங்களான்னு நல்லா எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அடியாளுகளுக்கு கால் பண்ணி சொல்றாங்க, டேய் மாறா இந்த ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி அந்த வழியா தான் அவன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பான், அவனை விட்டுறாதீங்கடா, அவனை போட்டு நொறுக்கி தள்ளிருங்க. அது மட்டும் இல்லாம அவன் கையில ஒரு ரிப்போர்ட் வச்சிருப்பான், அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வேற ஒரு ரிப்போர்ட்டை வையே அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரிப்போர்ட் மேடம் அப்படின்னு கேட்கவும், டேய் நான் சொல்ற ஹாஸ்பிட்டல்ல போய் விஷயத்த சொல்லி கேளு, அவங்க என் பேரை சொன்னேனாவே அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க, உடனே இதை செய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் என் பக்கத்துல தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு விஷயத்த சொல்றாங்க. நான் பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி ரிப்போர்ட்டை தரணும், அதுவும் மாறன் வாங்கிட்டு வர ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி அந்த ரிப்போர்ட்டோட இது மாதிரி பிரிண்ட் எடுத்து கொடு அப்படிங்கிற சொல்றாங்க. சரி மேடம், நான் அதே மாதிரி செஞ்சுறேன், பணம் அப்படிங்க, ஐயோ தர்றையா, நான் அதெல்லாம் தருவேன், நீ முதல்ல இதை செஞ்சு கொடு, இப்ப என் ஆள் வருவான், அவங்ககிட்ட கொடுத்து விடு, 10 நிமிஷத்துல இது ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 10 நிமிஷத்துல அந்த ரிப்போர்ட்டையும் ரெடி பண்ணியும் கொடுக்குறாங்க. கரெக்டா விஜய் அனுப்பலாம் அடியால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. மாறனோட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்தார்ல, அந்த ஹாஸ்பிட்டலோட பேரு எல்லாமே டீட்டெயிலா அப்படியே டிட்டோவா
இருக்கு. அது மாதிரியே ஒரு ஃபைலை எடுத்து பண்ணி கொடுத்துருக்காங்க விஜயோட அடியாள் கிட்ட. அவரும் அதை வாங்கிட்டு வர்றாரு. வந்துட்டு இருக்கும்போதே கரெக்டா மாறனும் வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் சும்மா இருப்பானுங்களா, போட்டு மாறனா அடி அடின்னு அடிக்கிறாங்க. மாறனும் திருப்பி சும்மா இல்லாம அவரும் பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த சமயத்துல மாறனோட ரிப்போர்ட்டை எடுத்துட்டு இவங்க எடுத்துட்டு வந்தாங்கல்ல அந்த ரிப்போர்ட்டை வச்சிடுறாங்க. மாறனும் இது தெரியாம அவரும் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு சந்தோஷமா வந்துட்டு இருக்காரு. நீ விஜயோட விஷயத்த முடிச்சிடலான்ட்டு வந்து நம்ம வீரா கிட்ட இந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அவசரத்துல வீரா இந்த ரிப்போர்ட்டை படிக்காம ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னு மாறன் கிட்ட கேக்குறாங்களா. மாறனும் இவ கர்ப்பமா இல்ல பொய் தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னோடனே அதை முழுசா நம்பிக்கிட்டு வீரா மாறன் 2 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. விஜயோட தண்டவாள வண்டவாளத்துல ஏத்த போறா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இவ பிரெக்னென்டாவே இல்ல பொய் சொல்றா அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கர ஷாக்கு. இப்பதான் கார்த்திக்கு வள்ளிக்கு மத்தவங்க எல்லாத்துக்குமே சந்தோஷமா இருக்கு. ஆனா ராமச்சந்திரன் பயங்கர ஷாக்கா இருக்காரு. வீரா கிட்ட சொல்றாரு, இங்க பாருமா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிற விஷயத்தெல்லாம் பொய் சொல்லுமா, நீ அப்படி சொல்லாதம்மா அப்படின்னு. மாமா உண்மைதான் மாமா, இந்த ரிப்போர்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லவும், மாமா இவங்க சொல்றத நம்பாதீங்க மாமா, அவங்க பொய் சொல்றாங்க, இவங்க அப்பாண்டமா என் மேல பழி போடுறாங்க மாமா, நீங்க நம்பாதீங்க ப்ளீஸ் மாமா அப்படின்னு இவங்களும் பயங்கரமா உருட்டிக்கிட்டு இருக்காங்க. எதை நம்புறதுன்னே தெரியல, குழப்பத்துல இருக்காரு ராமச்சந்திரன். மாமா வேணும்னாலும் ரிப்போர்ட்டை வாங்கி பாருங்க, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு வச்சு சொல்லும் போதே இவங்களுக்கு நறுக்குன்னு இருக்கு. என்னடா இது, நம்ம சொல்றத நம்பாதேன்னு இவ சொல்றா, அதுவும் ரிப்போர்ட்டை வாங்கி பாருன்னு சொல்றா, அப்ப ஏதாச்சும் பண்ணிருப்பாளோ அப்படின்னு வீரா நினைச்சிட்டு என்னடா இது இவ இப்படி சொல்றாளே அப்படின்னு சொல்றாங்க வீரா. அதுக்கு நம்ம மாறன்னு சொல்றாங்க, ஏ சும்மா இருடி, அதெல்லாம் அவ பண்ண மாட்டா, நான் தான் இப்ப ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வர்றேன், எனக்கு தெரியாதா, ரிப்போர்ட்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ரிப்போர்ட்டை பார்த்துதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நம்பிக்கிறாங்க நம்ம வீராவும். இருந்தாலும் அந்த ரிப்போர்ட்டை பிரிச்சு பார்க்கலான்னு சொல்றப்போ குடுங்க ரிப்போர்ட்டை அப்படின்னு வெடுக்குன்னு புடுங்குறாங்க விஜி. என்னடா இது எப்படி தைரியமா புடுங்குறாளே ரிப்போர்ட்டை அப்படின்னு நினைக்கும் போதே அங்க இருக்க ஒரு அக்காட்ட கொடுத்து, அக்கா நீங்க படிச்சவங்க தானே, இந்த ரிப்போர்ட்டை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி விஜி கொடுக்குறாங்க. அவங்களும் படிச்சு பார்த்துட்டு விஜி பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கியா ரிப்போர்ட்ல அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு எல்லாம் மாறனவே பாக்குறாங்க. ஐயோ டாக்டரே சொன்னாரு, எனக்கு நல்லாவே தெரியும் அவ பிரெக்னெண்டா இல்ல, நான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு தான் அங்க ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, அப்ப ரிப்போர்ட் என்ன கால் முளைச்சு போயிருமா மாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்டு கட்டுப்பாகுறாங்க. மீரா இங்க பாரு, உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இல்ல, டே மாறா என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு. ஐயோ வீரா நான் தான் சொல்றேனே, டாக்டருக்கு தான் சொன்னாங்களே விஜய் பிரெக்னெண்டா இல்ல, அதுக்கான ரிப்போர்ட் தான் இதுன்னு சொன்னாங்க வீரா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராமச்சந்திரன் சொல்றாங்க, ஏ வள்ளி பேசாம அவனை போ சொல்லிரு, இங்க நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கப்போ இவன் ஏதாச்சும் பண்ணி குழப்பமா பண்ணிட்டு இருப்பான், போ சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அத்தா நான் சொல்றத கேளு, டாக்டரே சொல்லிட்டாங்க, நான் சொன்ன நம்ப மாட்டியா, டே நம்புறேன்டா, ஆனா இந்த ரிப்போர்ட்ல இப்படி இருக்கே என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி வள்ளியும் கேக்குறாங்க. பயங்கர கடுப்பாகிறார் ராமச்சந்திரன். மரியாதையா வள்ளி அவனை போ சொல்லிரு அப்படின்னு சொல்லும் போதே ராகவன் சொல்றாரு, அப்பா இருங்கப்பா, மாறன் தான் என்ன சொல்றான்னு நம்ம கேட்போமே, ஏன் இப்படி டென்ஷன் ஆகணும். ஐயோ மாமா அவங்க சொல்றத நம்பாதீங்க மாமா, என்ன முடிச்சு கட்டுறதுக்காகவே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க சொல்லிடுறத நம்பாதீங்க மாமா அப்படின்னு ஒரு பக்கம் விஜயும் சொல்றாங்க. விஜயோட அம்மா அம்பிகா இருக்காங்களே, அப்பா சாமி நடிப்புனா நடிப்பு உலக மகா நடிப்பா இருக்குது, என் பொருளோட வாழ்க்கையவே இப்படி ஏமாத்தி இப்படி கெடுத்து போட்டீங்களே, அவளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க. ராமச்சந்திரன் சொல்றாங்க, அம்மா இருமா கொஞ்சம் இரு, பொறுமையா இரு, அதான் ரிப்போர்ட்டையும் பார்த்தாச்சுல்ல, உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்குதுன்னு தானே தெரியுதுமா, அப்புறம் ஏமா குழப்பிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. டே மாறா நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புறியா இல்லையா அப்படின்னு சத்தம் போட்டு சொல்றப்போ வீரா சொல்றாங்க, மாமா ஒரு நிமிஷம் மாமா இருங்க, டே மாறா அந்த டாக்டருக்கு கால் பண்ணுடா அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட், டாக்டருக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், இல்ல இல்ல இவங்க டாக்டருக்கு காசு கொடுத்து இது மாதிரி பேச வச்சிருப்பாங்க அப்படின்னு விஜய் சொல்றாங்க. அதுக்கு வீரா சொல்றாங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல விஜி, இந்த வீட்டு ஃபேமிலி டாக்டர் அவரு சொன்ன எல்லாம் நம்புவீங்கல்ல, அவங்களுக்கு நான் கால் பண்றேன், கால் பண்ணி மறுபடியும் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் தர சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. விஜய்க்கு தான் ஏற்கனவே அந்த டாக்டர் வேற தெரியுமே, மிரட்டி வேற வச்சிருக்காங்களே, அதனால தைரியம் ஆயிருது, வேணா கேட்டுக்கடா அப்படிங்கிற மாதிரி, சரி அதையும் பார்க்கலாம் அப்படின்னு விஜய் சொல்றாங்க. ஏன்னா எப்படியும் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜய். அந்த டாக்டருக்கு கால் பண்றாங்க, நீங்க கொஞ்சம் வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. வீராவும் டாக்டரும் சரி வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு வர்றாங்க. டாக்டர் வந்தோடனே ராமச்சந்திரன் டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, டாக்டர் நீங்க தானே என் மருமக விஜய் பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு போனீங்க. ஆமாங்க, அப்புறம் என்னங்க இவன் புதுசா என்னமோ எழுத்து உங்களை எல்லாம் கூப்பிட்டு இருக்கான், என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறப்போ நான் உண்மையை சொல்லிடுறேங்க,
விஜி தான் அப்படின்னு நடிக்க சொன்னா. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. இல்லாட்டி அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு என்ன மிரட்ட ஆரம்பிச்சுட்டா. நான் பயந்துட்டு தான் இத சொன்னேன். அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இத கேட்டு எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக். வேணுடி உனக்கு வேணும் அப்படிங்கிற மாரி இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் நீங்க உண்மையை சொல்றீங்களா? இல்ல மாறன் உங்கள மிரட்டினான்னு நீங்க பொய் சொல்றீங்களா? அப்படின்னு கேட்கிறார் ராமச்சந்திரன். அப்படி கேளுங்க மாமா. இவங்க 2 பேரும் சேர்ந்து டாக்டரை ஏமாத்திருக்காங்க. டாக்டர் உண்மையை சொல்லிருங்க டாக்டர் அப்படிங்கிற மாரி கண்ண அசைக்கிறாங்க. உண்மையை சொல்லிரு இல்லாட்டி நீ அவ்வளவுதான் அப்படிங்கிற மாரி மிரட்டுறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் மசிஞ்சு கொடுக்குற மாதிரி இல்ல டாக்டர். நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் உண்மையை தான் சொல்லுவேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் அன்னைக்கு செக் பண்ண வந்தப்போ இவங்க தான் மிரட்டி நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு நீ சொல்லணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் செக் பண்ண வர்றப்பையும் உண்மையை சொன்னேன்னா நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன், என்னையும் என் குடும்பத்தையும் ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு சொன்னா. அதனாலதான் நான் பயந்துகிட்டு விஜய் பிரெக்னெண்டா இருக்கிறதா பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ மாமா அபாண்டமா இந்த டாக்டரும் கூட சேர்ந்துகிட்டு பொய் சொல்றாரு, நம்பாதீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், விஜய் நீ கொஞ்சம் அமைதியா இரு. ராமச்சந்திரன் சொல்றாரு, டாக்டர் இது நீங்க சொல்றது உண்மையா இல்ல விஜய் சொல்றது உண்மையா? டாக்டர் அதுக்கு சொல்றாரு, இத்தனை வருஷமா நான் செய்யற தொழிலுக்கு பாதகமே இல்லாம தான் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனா இந்த விஜய் இப்படி பண்ணனாலதான் நான் பயந்துகிட்டு பொய்ய சொன்னேன். இனிமேல் என் தொழிலுக்கு துரோகம் பண்ண நான் விரும்பல. அதனால நான் சொல்றது எல்லாமே உண்மை. விஜி தான் என்ன பொய் சொல்ல சொன்னா. விஜி பிரெக்னண்டா இல்ல அப்படின்னு சொல்லி அத்தனை சொந்த பந்தத்து முன்னாடியும் இந்த விஷயத்த சொல்றாங்க. இத கேட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ராமச்சந்திரன் அப்படியே விஜி கிட்ட வர்றாங்க. என்னம்மா நடக்குதுங்க? அது மாமா அது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டெஸ்ட் வேணா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க விஜி. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்னும் வேண்டியது இல்ல. அதுதான் நீ பிரெக்னண்டா இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த வீடியோவை காமிக்கிறாங்க நம்ம வீரா. மாமா இந்த வீடியோவை பாருங்க மாமா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. விஜய் தூக்கத்துல போதையில உளர்னாங்க பாருங்க. அந்த ராமச்சந்திரனை நான் பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அந்த வீடியோவை ராமச்சந்திரன் வாக்கி பாக்குறாங்க. என்னடா வீடியோ இது அப்படின்னு எட்டி பாக்குறாங்க. அப்போ விஜய் கிட்ட சொல்றாரு மாறன், விஜய் கொஞ்சம் இருமா இரு, பாக்கிறதுக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்குதா, ஒரு நிமிஷம் வீரா அதை போடு அப்படின்னு சொன்னோடனே வீரா என்ன பண்றாங்கன்னா வீட்டுல இருக்க டிவில இந்த போனை கனெக்ட் பண்ணி அந்த வீடியோவை எல்லாத்துக்கும் போட்டு காமிக்கிறாங்க. போதையில வளரிட்டு இருக்காங்க விஜய். இந்த ராமச்சந்திரனை பழி வாங்காம விட மாட்டேன், அந்த ராமச்சந்திரனை பழி வாங்கியே தீருவேன், அவங்க குடும்பத்தை பழி வாங்குவேன் அப்படின்லாம் சொன்னாங்க பாருங்க. அது பூரா எல்லாரும் பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்த அம்பிகாக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. உன்னை போய் புள்ளையா பெத்தம் பாரு, உன்னை பெத்ததுக்கு ஒரு கழுதையை பெத்திருக்கலாண்டி அப்படின்னு நினைச்சிட்டு செம்ம கடுப்புல இருக்காங்க. விஜிக்கோ செம்ம டென்ஷன். ஐயோ மாமா இது நானே இல்ல, ஏதோ கிராஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா உன்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நான் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணி உனக்கு கிராஃபிக்ஸ் பண்ணி வீடியோ கொண்டு வந்து போட போறேன். எனக்கு வேற வேலை இல்லை, எனக்கே தொழில் பண்ண காசெல்லாம் நானே அங்கே இங்கேன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்பதான் உனக்கு இதை பண்ண போறேனாக்கு ஏன் விஜி இப்படி பொய் சொல்ற அப்படிங்கிறாரு மாறன். அதுக்கு வீரா சொல்றாங்க, மாமா மாமா நாங்க இந்த வீடியோ எடுத்தப்போ இந்த விஷயத்த சொல்லுவான்னு நாங்களே எதிர்பார்க்கலாம் மாமா. ஆனா இவ எதுக்கு இப்ப வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏமா அப்ப நான் என்னமா பண்ண, என்னை எதுக்கு பழி வாங்குறேன், நானும் என் குடும்பமும் அப்படின்னா துரோகத்தை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ மாமா இவங்க எல்லாம் வேணும்னே பண்றாங்க மாமா, நான் எந்த தப்புமே பண்ணல மாமா அப்படின்னே சாதிக்கிறாங்க. கார்த்திக் சொல்றாரு, அப்பா உண்மைதான் அப்பா, நாங்க தான்ப்பா வீடியோ எடுத்தது, இவ இப்படிதான் பேசினா, இதுதான் உண்மை, இவளை நம்பாதீங்கப்பா, பேசாம தயவு செய்து இவளை துரத்தி விட்டுருங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். அப்பயும் மனசுல ராமச்சந்திரனுக்கு, இல்லம்மா நீ தப்பு செஞ்சுட்ட, நான் எந்த தப்புமே பண்ணல, நீ உண்மை சொல்லு, உண்மையா பிரெக்னண்டா இருக்கியா இல்லையா சொல்லு, இல்லாட்டி நான் கோர்ட்ல இதை தீர்க்க வேண்டியது வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, கரெக்டா சொன்னீங்க மாமா, கோர்ட்ல போய் இவ மேல கேஸ் போட்டோம்னா அங்கேயே டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்ப இவ உண்மையா பிரெக்னென்ட் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா கடுங்காவல் தண்டனை கொடுப்பாங்க, ஒரு பணம் வேற கட்டணும், தண்டனையும் ஏகப்பட்ட நாள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே விஜி கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. அம்பிகாக்கு பயம் வந்துடுது. ஐயோ நான் உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க. விஜி நீ பேசாம இருடி, அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அண்ணே, இவங்க சொல்ற மாதிரிலாம் நாங்களாம் பழி வாங்குறதுக்கெல்லாம் வரல அண்ணே, நீங்க வீட்டை விட்டு துரத்துறீங்க, வேற வழி இல்ல, கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டா விஜி, அதனாலதான் பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி நடிக்க சொன்னானே, அவ்வளவுதானே, வேற எந்த தப்புமே பண்ணல, இந்த வீடியோல காமிக்கிற மாதிரி எல்லாம் நாங்க பழி வாங்கலாம் வரலண்ணா அப்படின்னு சொல்லி தொப்பக்கடின்னு காலில் விழுந்துடுறாங்க
அம்பிகா. கால்ல விழுந்தோனே அப்படியே விஜய பாக்குறாரு ராமச்சந்திரன். ஐயையோ! அம்மா இப்படி சொதப்பி போடுச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா பேசாம நான் எப்படியோ மழுப்பி சமாளிச்சிருப்பேன். லூசுத்தனமா இந்த அம்மா ஏதாச்சும் ஒண்ண பண்ணி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா மாமா, சாரி மாமா, நான் பிரெக்னன்ட்டாலாம் இல்ல. மன்னிச்சிருங்க மாமா. அதுக்காக எங்கள வீட்ட விட்டுலாம் தொரத்தாதீங்க மாமா. மாமா உங்கள விட்டு எங்களுக்கு வேற கதியே இல்ல மாமா. ஆனா இந்த வீடியோவுல சொல்ற மாரி அதெல்லாம் உண்மை இல்ல மாமா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணாத குறையா சொல்றனால ராமச்சந்திரன் நம்புகிறாரு. ஆக மொத்தத்துல விஜி பிரெக்னண்டா இல்ல அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரிய வந்துருது. அங்க வந்த சொந்த பந்தங்கள் எல்லாருமே விஜய காரி துப்பிட்டு போறாங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா இப்படிலாம் சொல்லுவியாடி? அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் வேற ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க. உனக்கு அறிவு இல்லையா? உங்க அம்மாவுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு அப்படின்னு விஜய கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போறாங்க. அட என்னத்தோ திட்டிட்டு போங்க, ஃபர்ஸ்ட் இங்க தங்கறதுக்கு வழிய பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜயும். சொந்த பந்தங்கள் எல்லாருமே போன பின்னாடி ராமச்சந்திரன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு விஜய்க்கு கேக்குறாங்க. விஜய் நீ உண்மையை சொல்லு, உனக்கும் கார்த்திக்குக்கும் இடையில அந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் நடந்தது ஏதாச்சும் நடந்ததா இல்லையா? உண்மையை சொல்லிரு. உண்மையை சொன்னேன்னா நான் பேசாம விட்டுருவேன். நீ பொய்ய சொல்லிட்டு அது பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா கடுமையா உனக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பயும் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் கார்த்தி மச்சானுக்கும் இடையில நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. கார்த்திக்கும் இல்லப்பா அவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. மாறன் சொல்றாப்பா அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, அவ பொய் சொல்றா, எல்லாமே பொய் தான், அவ அபாண்டமா எல்லாத்தையும் பொய் சொல்லிட்டு இருக்கா, இந்த வீட்டை பழி வாங்கறதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ராமச்சந்திரன் இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. காவேரியோட அண்ணன் குடும்பங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்களை இங்க தங்க வைக்கிறேன், வேற எந்த ஒரு நோக்கத்துக்காக தங்க வைக்கல. நீங்க மட்டும் கார்த்திக்கு துரோகம் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, முடிஞ்சது கதை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வான் பண்றாரு. அப்பவும் விஜயும் அம்பிகா ரெண்டு பேருமே சொல்றாங்க, ஐயோ நாங்க இந்த தப்புமே பண்ணல அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அதையும் ராமச்சந்திரன் நம்புறாரு. அப்பவும் மாறன் சொல்றாரு, அப்பா இவங்களை நம்பாதீங்க. அதான் சொல்ல அத்த. ஆமாண்ண, இவங்க ரெண்டு பேரும் எனக்கு என்னமோ தப்பா தெரியுது, வேண்டாண்ண அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராமச்சந்திரன் சொல்றாங்க, திரும்புறாரு, பிருந்தாவை பாக்குறாரு. பிருந்தா இவங்க ரெண்டு பேரும் தப்பு செய்யல அப்படிங்கறத நீ நிரூபிச்சேன்னா என்ன உனக்கு 1 மாசம் டைம் தர்றேன். அதுக்குள்ள நிரூபிச்சிட்டேன்னா நான் இந்த விஜய்க்கும் கார்த்திக்கும் நடந்த கல்யாணத்தை ரத்து பண்ணிட்டு, அதாவது டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை சேர்த்து வச்சிருவேன் அப்படின்னு பிருந்தா கிட்ட சொன்னோன்னே பிருந்தாக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. கண்மணி, பிருந்தா, விஜய், கார்த்தி தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அப்போ விஜய் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் சந்தோஷப்படுங்க, ஆனா 1 மாசம் டைம் இருக்குல்ல, 1 மாசம் டைம்லயே நான் பிரெக்னென்ட் ஆகி காமிக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள சபதம் போட்டுட்டு இருக்காங்க விஜய். ஒரு வழியா நம்ம வீரா மாறன் ரெண்டு பேரும் விஜய் கர்ப்பமா இல்ல அப்படிங்கிற விஷயத்த நிரூபிச்சாலும் இப்படி ஒரு ட்விஸ்ட வச்சுட்டு போயிட்டாரு ராமச்சந்திரன் எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.